إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحي أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தையில் சிறந்த வார்த்தை இவ்விண்ணை மண்ணை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வினுடைய திருத்துவமான வார்த்தை திருக்குர்ஆன் என்றும், வழிகாட்டலில் சிறந்தது இவ்விண்ணுக்கும் மண்ணுக்கும் இறுதியும் உறுதியுமாகி வந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், இறுதி நாள் வரைக்கும் வாழக்கூடிய நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் என்றென்றும் உண்டாவதாக. மார்க்கம் என்ற பெயரால் இம்மண்ணுக்கு மேலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து வித்யார்த்திகள் என்றும், வித்யார்த்திகள் அனைத்து நாளை மறுமுறை நாளையில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் உரைத்த உன்னதமான வாசகத்தை உங்கள் உரைத்தவனாக இன்றைய என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாத்தில் உள நோய்களும் மருத்துவமும் என தலைப்பினிலே இன்றைய துணியை அமைக்கலாம் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த தலைப்பு இரண்டு விதமாக பேசலாம். இஸ்லாத்தில் உள நோய்களும் மருத்துவமும், இதுல இஸ்லாம் என்கின்ற வாசகத்தை எடுத்துவிட்டால் விஞ்ஞான ரீதியாக வைத்தியத்துறை ரீதியாக பேச வேண்டி வரும். உள்ள இதயம் தொடர்பான நோய்கள் என்ன, அந்த அதனுடைய மருத்துவம் என்னன்னு விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக பேச வரும். ஆனா இது இஸ்லாம் இங்க போல எமக்கு எம்முடைய உள்ளத்தில் படக்கூடிய முதலாவது எண்ணம் என்ன, ஆன்மீகத்தை தான் பேச வரப்போகிறது. அன்மைக்கின் உறவுகளே, உள்ளம் என்றால் அரபியில சொல்லுவாங்க கல்பு. நீங்க வெறுமனையே நாம ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம் என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைச்சு கூட ஒரு தர்பியா நிகழ்ச்சியாக எடுத்து என்ன செய்யுங்க, நீங்க ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில என்ன செய்யுங்க, இந்த உபதேசத்தை பயான் என்ன செய்யுங்க பிரயோசனமான ஒன்றாக கழித்துக் கொள்ளுங்க. அதாவது உள்ளத்துக்கு கல்புன்னு சொல்லுவாங்க, உள்ளம். இன்னும் ஒன்றுதான் இருக்கி அந்நப்ஸ் என்று சொல்லுவாங்க, ஆன்மா. இப்ப கல்பு என்றால் உள்ளம் என்பது, அதாவது நபி அவர்கள் அப்படித்தான், நபி அவர்கள் துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்ற பொழுதோ அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப். அப்ப இந்த உள்ளம் என்பது புரளக்கூடியதாக இருக்கு. நாம சொல்லுவோம் இந்த குரங்கு மாதிம்பம் தாவி தாவி திரி. ஒருத்தனை சிவான் திருமணத்துக்கு பொன் பார்க்கக்குள்ள பாக்குறதுக்கு முதல்ல ஒரு 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 எண்ணத்தோட இருப்பான், இவளைத்தான் கல்யாணம் முடிக்கும். மனைவி அப்படித்தான் இருப்பாங்க, இவன் தான் இனி புருஷனா வரணும். ஒரு ஒரு ஆடை ஒன்று வேண்ட ஒரு சந்தைக்கு போனா இந்த ஆடை தான் நான் வேண்டி போடவேன், இல்லாட்டி வேறு ஆடைகள் போட மாட்டேன். இப்படி ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம் உண்டு, ஒரு ஆசை. அடுத்த செகண்ட் அவன் சொல்லுவான், என்ன மௌத்து வந்தாலும் இவனை கல்யாணம் முடிக்கவே மாட்டேன், இவள் எனக்கு மனைவியா வரக்கூடாது. இப்படி செய்வான். உள்ளம் மாறும். நன்மையை கண்டா நன்மையை செய்த மனிதன் தான், அதே போல நன்மையை கண்டு அடுத்த செகண்ட் பாவத்தை கண்டு செய்வான். உள்ளம் என்ன செய்யும், அப்படியே புரளக்கூடியதாக இருக்கும். அதுதான் முகல்லிபல் குழு. இந்த உள்ளங்களை புரட்டக்கூடிய தன்மை ஆற்றிருக்கி சூனியக்காண்ட இருக்கா, அல்லது ஒவ்வொரு வேற வேற ஆற்ற இருக்கா? இல்ல, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. உள்ளங்களை புரட்டக்கூடிய வல்லமை ஆற்றிருக்கி அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், என் உள்ளத்தை நீ புரட்டாமல் உன்னுடைய மார்க்கத்தில் என்ன செய், நிலையாக வைத்து விடு என்று நபி அவர்கள் என்ன செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அப்ப உள்ளம் என்பது புரளக்கூடியது. அதனால இமாம்கள் சொல்கிறார்கள் உள்ளம் என்பதற்கு கல்வி என்று பெயர் வந்தது. அடுத்தது அந்நப்ஸ். உள்ளம் என்பது ஒரு ஆத்மா. அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் நமக்கு தெரியும், வஷம்சி வதுஹாஹா அப்படி சத்தியமிட்டு வருகிறார். சூரியன் மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக, அப்படி சத்தியமிட்டு வந்து வனப்ஸி வமா ஸவ்வாஹா, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக, உள்ளத்தின் மீதும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்றான். இப்ப இந்த வசனம், இந்த உள்ளம் சம்பந்தமா வரக்குள்ள அல்குர்ஆன்ல இன்னொரு வசனம் வருது. அல்லாஹ் சொல்ற மா ஜஅலல்லாஹு லிரஜுலைனி மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. ஒரு மனிதனுடைய உடல்ல அல்லாஹ் ரெண்டு உள்ளத்தை வைக்கல, ஒரே ஒரு உள்ளத்தை தான் வைத்திருக்கான்னு சொல்றான். இப்ப இப்னுல் கைம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உள்ளம் என்றால் என்ன என்று சொல்றாங்க, ஒரு வரைவிலக்கணம் சொல்றாங்க. உள்ளம் என்றால் அம்ருன் ஹிஸ்யுன், அது உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு.
இடது பக்கம் ஒரு மனிதருடைய இடது பக்கம் இருக்கிறது என்று அவரே சொல்றார். சொல்லிட்டு இரண்டாவது விடயமா சொல்றார், அம்ருன் மாய்நபியும், அந்த உள்ளம் என்பது வஹுவ லத்தீஃபத்துன் ரப்பானியத்துன் ரஹ்மானியத்துன் ரூஹானியத்துன் லஹா, இறைவனின் அர் ரஹ்மானின் ரூஹானிய நுட்பம் நிறைந்துதான் இந்த உள்ளம். அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அந்த உள்ளத்துக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உயிரோட்டத்தை கொடுத்திருக்கின்றான். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் என்ன, அலா இன்னஃபில் ஜெசதி முதுகத்தன், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அந்த உள்ளம் சீரணிந்து விட்டால் மற்ற எல்லாம் சீரணிந்து விடும். அந்த உள்ளம் சீர்கட்டு விட்டால் மற்ற எல்லாம் சீர்கட்டு விடும். இப்போ கட்டுரைகள் நான் பல புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுதோ சில கட்டுரை ஆசிரியர்கள் சில வாசகங்களை போட்டாங்க. என்ன, வாழ்வது பின்னாலே மனிதன் சாகுவது பின்னாலே. இது உண்மையான வாசகமா? கொலையான வாசகம். மனிதன் வாழ்வதும் உள்ளத்தால தான், மனிதன் சாகுவதும் உள்ளத்தால. இப்ப ஒருத்தர் நல்லவர் என்பதை அவர் காண்பிப்பது எப்படி? அந்த உள்ள நல்லதா இருக்கும். இப்ப வாயில ஒருத்தர் பேசுறாரு, அவர் உண்மையை பேசுறது அந்த உள்ளம் அவருக்கு உணர்த்தும். அதே நாவினால் பொய் பேசுவதாக இருந்தால் அந்த உள்ளம் என்ன செய்யும்? அவர் உள்ளம் கெட்ட உள்ளமாக இருக்கும். ஒருத்தர் திருடுகிறார், கொலை செய்கிறார், வட்டியோடு சம்பந்தப்படுகிறார், எதுக்கெடுத்தாலும் தொழுகை விட்டு, அதாவது தொழுகை அதான் சொல்லப்பட்டால் பள்ளி பக்கமே கிடையாது. நசியத்தொன்று சொல்வதற்கு அவருக்கு ஒரு உபதேசத்துக்கு அழைத்தால் வரமாட்டார். இப்படி எங்கு பார்த்தால் நம்முடைய செயற்பாடுகள் நல்லவைகளாக வெளிக்காட்டுவதாக இருந்தால் முதலாவது அடித்தளம் என்ன? நம்முடைய உள்ளம். உள்ளம் சீரடைந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? உண்மை பேசுவோம், அல்லாஹுக்கு கட்டுப்படுவோம், நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றுவோம். இதற்கு மாற்றமாக நடக்க மாட்டோம். இந்த உள்ளம் சீர்கட்டு விட்டால் நமக்கு அதுக்கு மாற்றமாக பொய், புறம், கிபுர், பெருமை, தற்பெருமை, இப்படி களவு, கொலை, மோசடி, இப்படி என்ன செய்வோம்? அந்த கெட்ட பழக்கங்களை என்ன செய்வோம்? செல்லக்கூடியதாக இந்த உள்ளம் என்பது சீர்கட்டு விட்டால் அமையும் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? அல் குர்ஆன் சூரத்து ஷம்ஸில கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய ஆன்மீகம் ரீதியான ரூஹானியத்துடைய இந்த உள்ளம், இந்த உள்ளத்தை யார் பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ கத் அஃப்லஹ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். இந்த வெற்றி அடைந்து விட்டார் என்பது இந்த உலகத்திலே வெற்றிதான், மறுமையிலே வெற்றிதான். இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், எந்த ஒரு இல்லாமாலு வலாபனு, எந்த ஒரு பிள்ளை செல்வங்களும் எந்த ஒரு சொத்துக்களும் ஒரு மனிதனுக்கு கை கொடுக்க முடியாத அந்த மறுமையுடைய நாளையில் யார் சாந்தியான உள்ளத்தோடு வருகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், நல்ல உள்ளத்தோடு. அதுதான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், சூரத்து ஷம்ஸில கூறுகின்றான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் நல்லதையும் என்ன செய்தான்? சொல்லி கொடுத்துட்டான், கெட்டதையும் சொல்லி கொடுத்தான். நீ என்ன செய்தால் இந்த உள்ளம் நல்லதாக இருக்கும், என்னத்தை செய்தால் இந்த உள்ளம் கெட்டதாக மாறும் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? சொல்லிவிட்டேன் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸில கூறுகின்றார். அன்பிக்கினிய உறவுகளே, எனவே இந்த உள்ளத்தை பேணி பாதுகாப்பது என்பது என் மீது கடமை. இப்ப நம்முடைய உடல்ல ஒரு இப்ப உதாரணமா என்னுடைய கை முறிவு என்னுடைய கை முறிவு ஒன்று ஏற்பட்டால், கால் முறிவு ஒன்று ஏற்பட்டால், அல்லது தலைவலி ஒன்று ஏற்பட்டால் என்ன செய்வோம்? உடனடியாக வைத்தியரை சென்று அணுகி அவர்கிட்ட என்ன செய்வோம்? இன்னைக்கு தலையிடியா இருக்கி, கால் முறிவோ, இத்தனை நாள் வந்துச்சு, இத்தனை மாசமா இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? ஒரு மருந்து ஒன்று தருவார். இதே மாதிரி உள்ளத்துல ஒரு நோய் வந்தா, என்ன இதயம் ஒரு நோவுது உண்டா என்ன செய்வார்? அதுக்கு மருந்து தருவாரு. ஆனா நான் ரொம்ப முனாஃபிக் ஆயிருக்கேன், நான் முனாஃபிக். அடுத்தது தொழுகைக்கு நான் போறதில்லை, மார்க்கத்துல நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றுறதுல எனக்கு பொடுபோக்கும். இப்படி ஒரு வைத்தியத்தை போச்சுன்னா அதுக்கு மருந்து இருக்கா? தருவாரா? நீங்க இதை வந்துட்டு இத்தனை நாளைக்கு இந்த மருந்தை குடிச்சீங்கன்னா நீங்க முனாஃபிக் தன்மையை விட்டு நீங்க போயிடுங்க, மருந்து தருவாரா? இல்ல. இதுக்கு யாரு மருந்து தரணும்? அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கு, எம்மோடு மாத்திரம்தான் தொடரும். அதான் ஆன்மீக நோய்கள் என்பது உள்ளத்துல இருக்கு. அப்ப உள்ளம் வந்துட்டு ஆரோக்கிய ரீதியாக பல மாற்றங்கள் வந்தாலும், நோய் நொடிகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான இரத்தோட்டமுடைய உள்ளமாக வைத்திய ரீதியாக என்னுடைய உள்ளம் இருந்தாலும், என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய பார்வையிலும் நபிகளாருடைய வழிகாட்டிலும் ஆன்மீக ரீதியான பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும் என்பதை
முதலாவது விஷயம். எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருப்பான், கோடிக்கணக்கில் என்ன செய்வார், அவரை ஒரு தொழில் வியாபாரம் செய்வார், ஆனா நிம்மதி இல்லை. மாதம் ஒரு 10,000 திரம்ஸ் எடுப்பாரு, 10,000 கோடி அப்படி சம்பாதிப்பாரு, ஆனா அவர் எங்க போனா நிம்மதி இல்லை. வீட்டுல போனா நிம்மதி இல்லை, ரோட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லை. காரணம் என்ன? அவர் உள்ளத்துல எந்த ஒரு நிம்மதி தரக்கூடிய ஆன்மீக ரீதியான பண்பாடுகள் இல்லை. இதுதான் முதலாவது காரணம். எம்முடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால், ஒரு மனிதனை நல்லவனாக்குவதும் அதே மனிதனை கெட்டவனாக்குவதும் அதே மனிதனை முனாஃபிக்காக்குவதும் அதே மனிதனை முனாஃபிக் இல்லாமல் அல்லாஹ்வோடு தொடர்புடையவன் என்று ஆக்குவதும், ஒரு மனிதனை நரகவாதி ஆக்குவதும் ஒரு மனிதனை சொர்க்கவாதி ஆக்குவதும் முதலாவது யாருடைய, அதாவது நம்முடைய உடலில் எது செய்து கொண்டிருக்கிறது? இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமையப்பெறுகிறது. அப்ப இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது மீது கடமை. ஆனால் அதற்கு முன்னால் இந்த ஒரு மனிதனாக மாறுவது, நல்லவனாக மாறுவது, கெட்டவனாக மாறுவது, இதற்கு இடையில் ஒரு அதாவது ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறது. அதுதான் வஸ்வாஸ், சைத்தானுடைய ஊசலாட்டம். இந்த சைத்தானுடைய ஊசலாட்டம் தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நல்ல உள்ளமாகவும், கல்புல் சஹி நல்ல உள்ளம், கல்புல் மரீல் நோய்வாய்ப்பட்ட உள்ளம், கல்புல் மையித் செத்த உள்ளம், இமாம்கள் பிரிக்கிறார்கள். இந்த 3 வகையான உள்ளமாக்குவதும் இந்த ஷைத்தானுடைய சதி திட்டம் தான். இப்ப அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களுக்கு கூறின பொழுது ஹுன்னஸ் என்று சொல்கிறார். நட்சத்திரம் என்ன செய்யும்? அப்படியே தோன்றி தோன்றி மறையும், அப்படித்தானே? அதே போலான் சைத்தானுக்கு ஹன்னாஸ் என்று சொல்லுவாங்க. சைத்தான் உள்ளத்துல என்ன செய்வான்? எண்ணங்களை அப்படி என்ன செய்வான்? எமக்கு ஊசலாட்டங்களை போன்று வஸ்வாச தூண்டி கொண்டே இருப்பான். அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் எத்தவன் என்றால் உள்ளங்களில் மறைந்திருந்து. அதாவது இமாம்கள் இதுக்கு கருத்து சொல்றாங்க எப்படின்னா, இப்ப ஒரு வேட்டைக்காரன் சிவான் மறைந்திருந்து சிவான், சத்தம் கேட்குமா, முன்னால ஒரு அடிக்கு முன்னால ஒரு பிராணி நிக்கு, அதை தாக்குறதுக்கு என்ன செய்வான்? சத்தம் போட்டுட்டு போவானா? இல்ல, பதுங்கிருந்து தாக்குவான். அதே போல சைத்தான சிவான் பதுங்கிருப்பான். காலில் போடக்கூடிய அந்த கொலுசோசையை போன்று சைத்தான் சத்தம் இல்லாமல் உள்ளங்கள் ஊசலாடுவான். இப்ப இமாம்கள் வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போவதற்கான காரணிகள் 3 சொல்றாங்க. அதுல ஒன்று என்னன்னா, அந்நப்ஸ், ஷைத்தாண்ட தூண்டுதல் இல்லாம தானாகவே உள்ள என்ன செய்யும்? அவனை கெட்ட விஷயத்தை தூண்டிட்டே இருக்கும். அவன் விபச்சாரம் செய்ய செல்லும், கொலை செய்ய செல்லும், தொழுகையை விட்டு விழுங்கும், நிறைய அவங்க சுண்ணாவை தூக்கி எறியுங்கும், வட்டிக்குள்ள விழுங்கும், இப்படி ஒரு உபதேசம் ஒரு இடத்துல அங்க போகாதன்னு செல்லும். இப்படி என்ன செய்யும்? ஆசையில ஒவ்வொரு பக்கம் என்ன செய்யும்? உள்ளம் திருப்பி கொண்டே இருக்கும். அதே போல, அதாவது இப்ப ஒருத்தனுக்கு அநியாயம் செய்யணுமா, உள்ளம் தானாகவே ஏவிக்கொண்டே, சைத்தானுடைய எந்த ஒரு தூண்டுதலும் இருக்காது. அடுத்ததுதான் வஸ்வாசு சைத்தான், சைத்தானுடைய ஊசலாட்டம். இப்ப இதை வந்துட்டு நாம 3 வகையா பார்க்கலாம். அதாவது நாம் உள்ளத்துல உறுதியாக சில விஷயங்கள் எண்ணி இருக்கோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. உறுதியாக உள்ளத்துல சில விஷயங்கள் எண்ணி இருப்போம். அதாவது ஒவ்வொரு நாளைக்கு நாம சாப்பிடுறது, ஒவ்வொரு நாளைக்கு தூங்குறது, அப்படி சில இதுகளை சொல்லலாம். இன்னொன்று, சில விஷயங்களை நாம இப்ப இந்த பயானுக்கு வாரத்துக்கு முன்னால நாம சிந்திச்சுட்டு வந்தோம். பயானம் முடிச்சுட்டு நாம அங்க போகணும், பயானம் முடிச்சுட்டு நம்ம இவருக்கு கோல் பண்ணணும், பயானம் முடிச்சுட்டு இந்த தொழில் விஷயமான விடயத்தை நாம பார்க்கணும். இன்னொன்று, இப்ப இந்த பயான்ல இருக்கக்குள்ள சில ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஆத்துல தண்ணி கட்டுமையா வெள்ளம் போற ஒரு இடத்துல ஒருத்தண்ணி தூண்டில போட்டிருக்காரு, மீன் பட்ட பாதையும் இல்ல, தண்ணி போயிட்டே இருக்கு. அதே போல நாம, அதாவது தூக்கம் தவிர, தூக்கத்துல கனவு முடுவதில்லை, கெட்ட கனவு முடுவதில்லை, அதுவும் ஓட்டிட்டே இருக்கு. மத்த எல்லா நேரங்களையும் தொழுகை எடுத்தாலும் தான், எந்த வணக்கத்தை எடுத்தாலும் உள்ளத்துல எண்ணம் ஒன்று ஓடிட்டே இருக்கு. இதுதான் வஸ்வாசுடைய ஆரம்ப நிலை. இந்த இடத்துல சைத்தான் பதுங்கிருக்க. இதுல இருந்து ஒருத்தரை பிடிச்சாருன்னா அதுக்கு பிறகு கடைசி என்ன செய்யும்? இங்க இப்ப பயான்லைக்கு ஒருத்தரை வந்துட்டு சும்மா சிந்தனை விடுவான். இப்ப நாளைக்கு இப்ப நாம பயணம் முடிச்சுட்டு போக்கல என்ன சாப்பாடு பண்ணிட்டு போறேன், அப்படி ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும். அவடத்தை நின்றுட்டாருண்டா, அந்த ஹோட்டல்காரன் எங்க இருக்கான், அவன் எங்க கல்யாணம் முடிச்சான், அவன் எந்த நாடு, அவன் என்ன மசாலா போடுறான், அதுல இப்ப அவன் கடையில என்ன இருக்கு, அப்படியே கொண்டு போய் விட்டு சிந்தனை பண்ணி போதும். இப்ப நான் மாறி ஒரு கேள்வி கேட்டா, இப்ப நான் என்ன பேசினேன் எனக்கு தெரியாது,
பயான பிறகுதான் போட்டு பார்க்கணும். ஏன்னா ஷைத்தானுடைய ஊசல் ஆட்டம் என்ன அலைகள் இப்படிதான் ஓடிட்டு இருக்குதான் வஸ்வாசுடைய ஆரம்ப நிலை. அதுதான் அந்நப்சு, அதாவது நப்சு அம்மாரத்து பிஸ்ஸு, உள்ளம் என்ன செய்யும், கெட்டதை ஏவிட்டே இருக்கும். அப்ப ஒரு சைத்தான செய்வான், ஒரு ஆள் செக் பண்ணுவான். இப்ப இவரு கொள்கையில உறுதியா இருக்காரா, நாம எந்த பவரை கொடுத்தாலும் இவர் என்ன செய்வாருன்னா, ஒரு பொம்பளை ஒண்ணு முன்னால வருதுன்னா பார்க்க மாட்டார். சைத்தான் எப்படி மனுஷுவான், சதிவலைய போடுவான். இவரு இப்ப இப்ப உதாரணமா ஒரு 10 ஆண்கள் இருக்காங்க, இவர் மட்டும் நல்ல ஒரு மனுஷன், மத்த 9 பேர் என்ன செய்யறாங்க, இவரோட சேர்த்து 10 பேரு, 9 பேரும் ஒரு பொண்ணை பார்க்காங்க, ஒரு பொம்பளைய. இவர் மட்டும் தலையை குனிஞ்சிட்டு. இவனு தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பொண்ணு வர வீதியால் வரக்கூடிய அந்த பெண் பிள்ளைய பார்த்தா இவருக்கு உள்ளத்துல சைத்தான் போட்டுருவான். என்ன அந்த பொம்பளோட முகத்துல என்னடா அப்படி வரக்க தெரியும், நாமளா கொஞ்சம் பாப்போம்னு பார்த்துருவாரு. அங்கல ஜினாக்குள்ள விழுந்துருவான். அப்பதான் சைத்தான் நினைச்சுவான், எண்ணெய் ஓட்டங்களை விடுவான். இதுல ஆகப்பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா, சிலர்களுக்கு வெக்கம் கேட்கறது. மௌலிகிட்ட கேட்டா மௌலியை வந்து நம்மளை சைக்கோ ஒன்று செல்வாரோ, மத்தவன் இந்த விஷயத்துச்சுன்னா மௌலியை மத்தவனுங்க நம்மளை பைத்தியாரன்னு செல்வானோ. இப்ப இவங்க என்ன செய்வாங்கடா, உதுச்சி ஏப்பித்துருவாங்க. பெஸ்ட் உதுச்சி அதான் சின்னத்துக்கு பிறகு போன முதல் ஆள் இவர் தான் உது செய்யறதுக்கு. இக்காமத் செல்லு தொழுக முடிஞ்சது பிறகு கடைசா வருவாரு. எத்தனை தரம் கைய உது செஞ்சாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வஸ்வாஸ். நாம கைய கழுவி உது செஞ்சுட்டு வந்துருவாரு, நாம கைய கழுவினமா இல்லையா, நாம மோத்த கழுவினமா இல்லையா, வாங்கி தண்ணி எடுத்தமா இல்லையா, காலை கழுவினமா இல்லையா, அப்படி சைத்தான் வசுவாசம் உருவாக்கி அப்படியே குளிச்சுட்டு வந்துருவாரு. இது ஒரு வாட்டி வரல, சைத்தான் அப்படித்தான் கொண்டு வருவான், உள்ளத்துல வசுவாச போடுவான். தொழுகையில் அப்படிதான், தொழுகையில் அல்லாஹு அக்பர் அதான் சொல்ல சைத்தான் போறான், இக்காம சேர்ந்து ஒரு வாரான், உள்ளத்துல அப்படி வசுவாச போட்டுருவான். போட்டா இமாம் தொலைக்கொல தக்பீர் காட்டினவரு சலாம் கொடுத்ததுக்கு புறவும் பக்கத்துல இருக்கிற தட்டி சலாத்த குடுண்டா தான் அவர் கொடுப்பார். அந்த அளவுக்கு வசுவாசம் கொண்டு வந்துருவான் சைத்தான். அப்ப அதாவது இமாம்கள் சொல்றாங்க வஸ்வாசல் கஹரி. இப்ப ஒருத்தருக்கு ஒவ்வொரு நாளைக்கு உதாரணமா தொழுகைக்கு போவார், தொழுகைக்கு போனா மாஷா அல்லாஹ் என்ன செய்ய, நாம நியத்தை வச்சா தக்பீர கண்ண விஷயம் முடிச்சு, இவரு அல்லாஹு அக்பர் பெண்ணா தொழுவதுக்கு நம்ம திரும்பியும் தக்பீர் தொழுகிற இமாம் வந்துட்டு சுஜூதும் பேத்து ருக்கும் பேத்து இவர் தக்பீர் தான் கட்டுவார். அப்படி வசுவாசம் சைத்தான் கொண்டு வருவான். தக்பீர் கட்டினையா இல்லையா, துவாவை ஓதினமா இல்லையா, அப்படி சந்தேகத்தை அப்படின்னு செய்வான், சைத்தான் கொண்டு வருவான். கண் கருத்து மறைக்கணும். இதுல இந்த சைத்தானியத்தான இந்த வஸ்வாசம் உடைக்கிற முதல் கட்டம் அந்த எண்ணம் வரக்குள்ள அந்த எண்ணத்தை மூடிடும். நீ போடுறது சைத்தான்ட்ட நாம என்ன செய்யணும், வாதிக்கணும். சைத்தான் நம்மளோட போட்டி உலக நாம என்ன செய்யணும், எதிர்நீச்சல் அடிச்சுட்டு போனோம். அப்பா உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக்கலாம், அது அஃப்லஹமன் ஜக்கா, தூய்மையானது உள்ளமாக வெற்றி பெறலாம். சைத்தான் தார எல்லாத்தையும் உள்ளத்துல போட்டு இருந்தவன்டா, அதுக்கப்புறம் என்ன செய்யும், நாம சைத்தானோட சதி வலைக்குள்ள மாட்டப்பட்டு சிறிதுல ஆரம்பிச்சது அப்படி பெரிய ஒரு பித்னாவில கொண்டே முடியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ள நோய்வாய்ப்படுவதற்கான 2 ஃபித்னாக்களை சொன்னார்கள். ஒன்று ஃபித்னு ஷஹவாத் வ ஷுபுஹாத், அதாவது ஆசைகளின் அடிப்படையில் சோதனைகள் வரும் உள்ளத்துல. அடுத்ததாக சந்தேகங்களின் சோதனை. சிலருக்கு சைத்தான சிவான ஊசலாட்டத்தை சந்தேகங்களை கொண்டு வருவான். மனைவியோடு மனைவி உண்மையிலே வீட்டுக்கு ஒரு போன் தான், அவருக்கும் அதே போன் தான், மனைவியும் அதே போன் தான் யூஸ் பண்ற, வீட்டுக்கு ஒரு போன். சைத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான், மனைவி என்ன ஒழிச்சுட்டு ஏதாவது போன் பார்க்காங்க, போன் ஏதாவது பாதிக்காங்களா என்று சும்மா ஒரு கட்டத்தை கொண்டு வந்தா அதுல இருந்து ஒரு வேலைக்கு போறது ஒண்ணும் இல்லை, மனைவியை பார்க்கதான் வேலை. ஒழிச்சுக்கு இருக்கிறதும் பொய் சொல்லிட்டு ஒரு இடத்த போறது, ஒழிச்சிட்டு வந்து பாக்குறது, மனைவியை போன் பார்க்கவா, யாரோட பேசுறாவா. அது ஆரம்பத்துல வந்து சந்தேகத்தை அவர் தீர்வு கொடுக்கல, உள்ளத்துல சைத்தான் கொண்டு வந்த வசுவாசைக்கு அவர் தீர்வு கொடுக்கல. சைத்தான் நீ கொண்டு வர்றது பச்சைப்புலியான வேலை, என் மனைவி அப்படிப்பட்டவள் கிடையாது, நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகம் என்பது மார்க்க ஹராமாக்கி ஒன்று. அப்படி அந்த வாயில மூடிட்டோம்னா சரி, மூடாம திறந்து சைத்தானை கொடுத்தா சந்தேகத்தாலேயே வாழ்க்கை தலாக்கல் முடியும். அல்லாஹ் பாதுகாப்பு.
இதான் ஷைத்தானுடைய மிக முக்கியமான வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எண்ண அலைகளில் உள்ள மூசலாடுகின்ற பொழுது வஸ்வாசம் கொண்டு வர்றது. பாருங்க, அதாவது வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் படைத்து, நீங்க இந்த சொர்க்கத்துல இருங்க, இந்த மரத்தை தவிர மத்த எல்லா கனிகளையும் புசிங்க என்ன செய்யணும். ஷைத்தான் விட்டானா, அங்க அவன் வேலை ஆரம்பிச்சிச்சு. இதுவரைக்கும் நம்ம உள்ளத்துல வேலை ஆரம்பிச்சுதான் இருக்கான். ஷைத்தான் போயிடுச்சுன்னா பல வசுவாசம் உருவாக்கி அவங்க மரத்தை நெருங்கினாங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்க அநியாயக்காரங்களா ஆகிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் உங்களோட சரிவலைக்கு விடுவான்னு உங்களுக்கு சின்னம் தானே, நீங்க என்னுடைய கட்டளை மீறிவிட்டீர்கள். அப்ப நாம என்ன செய்யணும்னா, அதாவது நம்முடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஒரு வஸ்வாசை கொண்டு வருகின்ற பொழுது, இப்ப 60 வயசு வரைக்கும் ஒருத்தர் என்ன செய்வாரு? ஷிர்க்ல விழாம இருப்பாரு. மாஷா அல்லாஹ், ஹாஜியாரு 5 வக்தும் தொழுவாரு, கொள்கையில நம்பர் 1. 60வது வயசுல ஒரு வருத்தம் ஒன்று வந்துச்சுன்னா மத்தவங்க சொல்லுவாங்க, நீ வைத்தியர்கிட்ட போனாய், உனக்கு லேசாகிற மாதிரி இல்ல, கொஞ்சம் அவுளியாட்ட போய் துவாக்கல போயிட்டு பாப்பமே. ஷிர்க்ல விழுந்துட்டாரு, உள்ளத்துல வசுவாச போட்டான். அப்படித்தான் சைத்தான் வருவான். சுபோக்கு தூங்குவோம், சைத்தான் போட்டுருவான். நீ தூங்கிட்டு அதான் சொல்ற சத்தம் கேக்குது, நீ எழும்பிட்டு போய் அங்க இமாம் வார வரைக்கும் காத்துட்டு இருக்க, அவர் எடுக்கின்றாப்பா, நீ இன்னொரு தூங்கி எழும்பு, அலைக்க லைனும் தவியில், உனக்கு நீண்ட நேரம் இருக்கு, தூங்குன்னு ஒரு வசுவாச போட்டா தூங்கி எழுப்பிய கண்ண முடிப்பாரு. சரியா 8 மணி சுபோக தொழுக இல்ல, வஸ்வாஸ் உள்ளத்துல அந்த சைத்தானுடைய இதை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அதாவது குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆன் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு தெரியாத சொல்வார போல இதை மௌலிட்ட கேட்போம், இந்த போட்டு உனக்கு தெரியாட்டி அதை மார்க் பண்ணி வை, அடுத்த வசனத்தை ஓது. அது அங்க கேட்போம் மூடி வச்சு போட்டு சைத்தான் வஸ்வாச போட்டா அங்க ஒரு மூவி ஒன்று போகுது அப்படி ஒன்று வஸ்வாச போட்டுவான். இல்ல ரோட்டுல யாராச்சும் போறாங்க தட்டுறாங்க, ஏதாச்சும் ஒரு வசுவாச போட்டா அந்த உள்ளம் அப்படியே இருக்கும். இப்ப உதாரணமா நீங்க இங்க இருந்து வெளியிறங்க போறீங்க, பயான் முடிய போறீங்க, உங்களோட உள்ளம் செல்லுது ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவர் சந்திச்சுட்டு நாம ரூமுக்கு போவோம். ஆனா நீங்க ரூமுக்கு போறதா உங்க முதலாவது அம்சம். நீங்க உங்களை அறியாமலே அவர் ரூமுக்கு போயிடும். நீங்க சந்திக்கணும் யாரை பெஸ்ட் நினைச்சீங்களோ அவரை சந்தித்தா நீங்க போய்க்க. அப்படி செய்தான் நினைச்சுவான், அப்படி வழியில கொண்டு போவான். நல்லதையும் செல்லுவான், கெட்டதையும் செல்லுவான். கெட்டதை சொல்லி பெஸ்ட் வசுவாசம் கொண்டு வருவான், நல்லதை காட்டி போட்டு திரும்பி என்ன செய்வான். ஒருத்தர் என்ன செய்யறாரு, 5 வக்தும் தொலை போறவர், கியாமுலைல் தொலை போறவர், அவர் உள்ளத்துல என்ன செஞ்சிருவான், அதிகமா திக்ர் செய்யற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் உள்ளத்துல சொல்லுவான், நீ எப்படியெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யறாய், இப்படியெல்லாம் செய்யண்டா போட்டு ஒரு செலவாத்தை கொடுத்துருவான். அது நபி அவங்க காட்டி தராத செலவாத்து, நபி அவங்கள போலக்கூடிய செலவாத்து. அப்படி ஒரு செலவாத்தை கொடுத்தா இவரு விக்கிர் அருமையில கொண்டு போய் விஜயத்துல கொடுத்துருவார். நன்மையை அலங்கரிச்சுட்டு வசுவாசம் கொடுத்துருவான். முதலாவது இப்படி உள்ளத்துல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குல இருந்து அல்லாஹ்விடத்தை நிச்சயணும். நாம ஒவ்வொரு நாளும் நிச்சயணும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுதைபத இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم تعرض فتن على القلوب كعرض الحصير عودا عودا. அதாவது நமக்கு தெரியும் நெசவு தொழில வந்து பாய் பின்னுவோம். பாய் எப்படி பின்னுவாங்க, மிக அவசரமா நினைச்சுவாங்க, ஒவ்வொன்றா வச்சு வச்சு ஒவ்வொரு இலைகளா நினைச்சுவாங்க, பின்னிட்டே போவாங்க. இதே போல பாய் பின்னுவது போல உங்க உள்ளத்தில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். فأي قلب أشربها نكتت فيه نكتة سوداء. அப்ப ஷைத்தான் பல கெட்ட எண்ணங்களை கொண்டு வருவான். அந்த கெட்ட எண்ணங்கள் வந்துட்டு உள்ளத்துல வந்தா நல்ல பார்வைகள் ஹராமான பார்வைகளாக மாறும். நல்லவற்றை கேட்டுக்கொண்டு அல் குர்ஆனை யூடியூப்ல போட்டு கேட்டுக்கொண்டிருந்தவன் என்ன செய்வான், பாடல்களை கேட்க ஆரம்பிப்பான். நல்லவற்றை நோக்கி நடந்தவன், மஸ்ஜிதை நோக்கி நடந்தவன் தியேட்டரை நோக்கி என்ன செய்வான், படம் பார்ப்பதற்காக நடந்து போவான். ஹலாலான முறையில் திருமணம் முடித்து என்னுடைய உடல் உறவை ஹலான முறையில் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் விபச்சாரத்தை நோக்கி பயணிக்கலாம்.
அப்ப இந்த உள்ளத்துல என்ன செய்வான் ஷைத்தான்? சில வஸ்வாசான விடயங்களை கொண்டு வந்து அது ஒரு ஃபித்னாவாக வரும். அந்த ஃபித்னாவை யார் உள்ளத்தில் போட்டுக் கொள்கிறாரோ, அதாவது குடித்துக் கொள்கிறாரோ, அவருடைய உள்ளத்தில் கருத்த புள்ளி ஒன்று விழும். கருத்த புள்ளி ஒன்று விழும். அப்படியான ஷஹவாத்தான இச்சைகள் தொடர்பான, ஆசைகள் தொடர்பான, உலக மோகங்கள் தொடர்பான அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது யார் அதை உடைத்து எறிகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் வெள்ளை புள்ளி ஒன்று விழும். நபி அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் அந்த வெள்ளை புள்ளி விழுகிறதோ மறுமை நாள் வரைக்கும் அந்த சோதனையை அவர் யாராலும் செய்தானாலும் என்ன செய்யறது? உடைக்க முடியாது. அவர் உள்ளம் கம்பீரமான உள்ளம், ஒரு மூமினை போன்றிருப்பார். யாரு உள்ளத்தில் அந்த கருத்த புள்ளி வந்ததோ அப்படியே கருத்த புள்ளி கூடி கூடி நபி அவர்கள் சொன்னார்கள், கவிழ்க்கப்பட்ட வாளியை போன்று அவருடைய உள்ளம் மாறிக்கொண்டிருக்கும். எந்த ஒரு நல்ல உபதேசம் சென்றாலும், எப்படித்தான் தொலைவாண்டு சென்றாலும், மார்க்கத்தை பத்தி எப்படித்தான் சென்னாலும் அவர் கேட்கவே மாட்டார். வட்டியை நோக்கித்தான் போவாரு. விபச்சாரத்தை நோக்கித்தான் போவாரு. போதை வஸ்தை நோக்கித்தான் போவாரு. எதுக்கெடுத்தாலும் சண்டை. நண்பர்களோடும் உண்மையாக இல்லை. தாயையும் புறக்கணித்து எங்க பார்த்தாலும் அவர் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அந்தஸ்தும் அவருடைய செயற்பாடுகளையும் இல்லை, உள்ளத்திலையும். ஏன்? உள்ளத்துல கருத்த புள்ளி கூடிற்று. எனவே இதுதான் இந்த இரண்டும் வந்துட்டு செய்வான். ஷைத்தான் ஆசைகளை கொண்டு ஒரு சோதனையாக செய்வான், உள்ளத்தில் கொண்டு வருவான். அதே போன்று சந்தேகங்களில் கொண்டு சோதனையாக வசுவாசை ஏற்படுத்துவான். அல்லாஹ் என்ன செய்யணும்? இம்மானைவரை பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கினிய உறவுகளை, இப்ப அறிஞர்கள் உள்ளங்கள் என்பது 3 வகையாக பிரிக்கிறார்கள். கல்புன் சஹி, ஒரு நல்ல உள்ளம், சாந்தியான உள்ளம். அதான் கல்புல் முத்துமாயின்னா நாம அறிந்திருக்கிறோம். கல்பு 3 வகை, உள்ள 3 வகை. அதுல கல்புல் முத்துமாயின்னா, கல்புல் சஹி. அடுத்ததாக கல்புல் மையித், செத்த உள்ளம். ஒரு மரம் ஒன்று செத்துட்டு அது கிளைகள் எல்லாம் வாடி ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு செத்த ஒரு மரம், அது திரும்பி தண்ணி ஊத்தினா வளருமா? இல்ல. அதுதான் கல்புல் மையித், செத்த உள்ளம். அப்படியான உள்ளம் என்றால் கல்பி சலீம், ஒரு நல்ல உள்ளத்துக்கு மாற்றமானதான் இந்த மரணித்த செத்த உள்ளம். இதை நாம் படிப்பதற்கு முன்னால் நானும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எம்முடைய உள்ளம் நான் சொல்லக்கூடிய வகையில் எது என்று என்னிடத்தில் சொல்லாவிட்டாலும் மற்றவர்களிடத்தில் சொல்லாவிட்டாலும் நாம் என்ன செய்யணும்? எம்முக்குள்ளே நாம கேட்கணும், என்ற உள்ளம் இதில் எந்த வகை? முதலாவது கல்புல் மையத், லா யஅரிஃபுஹு ரப்புஹு, அல்லாஹ்வை பற்றிய எந்த ஒரு அறிவும் அவன்கிட்ட இருக்காது. செத்த உள்ளம் இருக்கிற மனுஷன்ட்ட அல்லாஹ்வை பத்தி எந்த ஒரு அறிவும் இருக்காது. வலா யஅபுதுஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய ஏவலை கொண்டு அவன் வணங்க மாட்டான். தொழுண்டு அல்லாஹ் சொல்றான், தொழ மாட்டான். ஜகாத் கொடு என்று சொல்றான், கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க மாட்டான். வசதி என்று ஹஜ் செய்து கொள் என்று சொல்கின்றான், ஹஜ் செய்ய மாட்டான். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், மற்றவர்களுக்கு நீ மரியாதை காட்டு, வட்டியை நெருங்க மாட்டான், இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அந்த அல்லாஹ் ஏவிய அந்த விளக்கலை எல்லாம் என்ன செய்வான்? விரும்பி 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 செய்வான். விளக்கிய விளக்கலை எல்லாம், ஹராத்தை எல்லாம் விரும்பி செய்வான். அல்லாஹ் எதை செய்யுமாறு ஏப்பினாலும் அதையெல்லாம் விட்டு விலகுவான். அடுத்ததாக வமா யுஹிப்புஹு வயர்தா, அவன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வினுடைய திருப்தி இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு பாவம் செய்வான். பல் ஹுவ வாகிஃபுன் மஅ ஷஹவாத்திஹி வலதாத்திஹி, அவனுடைய செயல்கள் எல்லாம், பார்வைகள் எல்லாம் அவனுடைய இன்பங்களை பொறுத்தும் அவனுடைய ஆசைகளை பொறுத்தும் தான் இருக்கு. அவன் தனது உலக தேவைகளுக்காக என்ன செய்வான்? யோசிச்சுட்டே இருப்பான். எப்படிதான் நாம சம்பாதிக்கிறது, எப்படிதான் நாம மாடி வீடுகளை கட்டுறது, எப்படிதான் நாம சொத்துக்களை சேர்க்கிறது, எப்படிதான் அவனுக்கு அநியாயம் செய்யறது, எப்படிதான் முன்னேறது, எப்படியா அந்த பெண்ணை நம்மட பக்கம் மயக்க எடுக்கிறது, இப்படித்தான் நம் உலகம் தொடர்பாகத்தான் எண்ணிக்கொண்டிருப்பான். எங்கு அவனுடைய இச்சை, மனம் இச்சை, ஆசைகள் நிறைவேற்றப்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்க நிற்பான். அல் குர்ஆன் பார்க்க மாட்டான், சுன்னா பார்க்க மாட்டான், நான் முஸ்லிம் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டான். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் காஃபிர்கள் அப்படித்தான் இருப்பார். உள்ள மாரி செத்துட்டு, அவனோட உள்ளம் செத்தா அதுல நல்லதை சென்றாலும் அவனுக்கு விளங்காது, அவனுக்கு கெட்டதை சென்றாலும் விளங்காது. அவனுக்கு கெட்டதான் என்ன செய்வான்? விரும்பி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். இது செத்த உள்ளம். அடுத்ததாகத்தான் உள்ளத்தினுடைய அடுத்த வகைதான்
கல்புல் மரீர், நோய்வாய்ப்பட்ட உள்ளம். இஸ்லாத்தில் உள்ள நோய்கள் இதுதான். ஒன்று செத்த உள்ளம், இவனுக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தமே இல்லை. பேருக்கு மட்டும்தான் முகம்மது, பேருக்கு மட்டும்தான் இஸ்மாயில், பேருக்கு மட்டும்தான் அக்பர், அஹ்மத். மற அங்கல எந்த ஒரு காரியமும் அவனிட்ட மார்க்க ரீதியாக எந்த ஒரு செயலும் இல்லை, அடையாளங்கள் இருக்காது. அது கல்புல் மையத், ஒரு காஃபிருடைய உள்ளத்தின் சிறலா. இவருடைய இறுதி தருவாய் சம்பந்தமா, மரண தருவாய் சம்பந்தமா நாம் என்ன செய்ய முந்தைய பகுதியில் பார்த்திருக்கின்றோம். அப்ப இரண்டாவது வகை வந்துட்டு கல்புல் மரீர், நோய்வாய்ப்பட்ட உள்ளம். இது வந்துட்டு என்னன்னா அல்லாஹ் தொடர்பாகவும் அந்த உள்ளத்துல இருக்கும், ஈமான் இருக்கும், இஹ்லாஸ் இருக்கும், டைமுக்கு தொழுவாரு, சரியான முறையில மார்க்கத்தோட இருப்பாரு. ஆனா கொஞ்சம் இங்கலை மெனிசியும் இருக்கும், பாவங்களை செய்வார், இடைக்கிடைக்க பாவங்களை செய்வாரு. தொழுகையில பொடுபோக்கா இருப்பாரு. தொழுகிற ஒரு பயம் உண்டு, ஒரு ஒரு மாச்சல் உண்டு, சோம்பரித்தனம் உண்டு. இசா தொழ மாட்டாரு, முனாஃபிக்குங்களை மாதிரி. சுபோலாம் தொழ மாட்டாரு, ஒரு பயம் நடக்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா வரமாட்டாரு. ஆனா இடைக்கிடைக்குன்னு செய்வாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொழிக்கிறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வார். மஸ்ஜிதில் இருக்கிற இமாமுக்கு மோத்த காட்டிக்கிறதும், இப்படி அங்களை நடிச்சிட்டு இங்களை நடிச்சிட்டு ரெண்டும் என்ன செய்யும், அதாவது அறிஞர்கள் சொல்றாங்க ரெண்டும் முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது நோய்வாய்ப்பட்ட உள்ளம். அல்லாஹ் பாதுகாக்கும். பெரும்பாலான இளைஞர், யுவதிகள், முதியவர்கள், அதிகமானவர்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்த சிலர்கள் தவிர அதிகமான உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்ட உள்ளமா தான் இருக்கு. அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்ட உள்ளம் என்ன, டைமுக்கு தொழுவாங்க, ஆனா இருந்தும் பேராசை இருக்கு, போட்டி பொறாமை இருக்கு, அவனுக்கு அநியாயம் செய்யணும், இவனுக்கு அநியாயம் செய்யணும் எண்ணம் இருக்கும் அவன் உள்ளத்துல. அப்ப கல்புல் மையத்தின்டா ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் சார்பா ஒன்றுமே இல்லை, பாவம் தான் மெய். அதான் கல்புல் மையத், செத்த உள்ளம். இது வந்துட்டு நோய்வாய்ப்பட்ட உள்ளம்னா என்ன, அல்லாஹ்வோடும் இருப்பாரு, இங்கல போட்டி பொறாம அதுவோட நிப்பாரு, சரியா தொழுகண்டா ஒழுங்கா தொழுவிக்க மாட்டார். அப்படி ஒரு நோய்வாய்ப்பட்ட உள்ளமாக அவருடைய உள்ளம் இருக்கும். அடுத்ததாகத்தான் மூன்றாவது வகைதான் இப்ப நல்ல உள்ளம், கல்புன் சஹீ. இந்த உள்ளம் என்பது هو قلب السليم الذي لا ينجو يوم القيامة إلا من أتى الله تعالى يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. இப்ப அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய உள்ளம், நபி அவர்களிடம் இருந்த உள்ளம், சஹாபாக்கள் வளர்த்து கொண்ட உள்ளம், சஹாபிய பெண்மணிகளிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உள்ளம், என்னுடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உள்ளம் என்றால் இந்த சாலியான நல்ல ஒரு உள்ளம் தான். இதுதான் இருக்கும். இது இருந்தால்தான் மரண தருவாயில் கூட நாம் என்ன செய்யலாம், சொர்க்கவாதியாக மாறலாம். இப்ப இந்த உள்ளம் எப்படி இருக்கும்னா இதனுடைய அடையாளங்கள். இப்ப நோய்வாய்ப்பட்ட உள்ளம் பார்த்தோம், ஒன்று செத்த உள்ளம், இன்னொன்று நோய்வாய்ப்பட்ட உள்ளம். இந்த இரண்டும் நோய்கள், உள்ள நோய்கள், ஆன்மீக ரீதியான உள்ள நோய்கள். இந்த இரண்டும் வந்தால் சரியான ஒரு ஈமான் உறுதியாக இருக்காது, தளர்வுகள், ஒழுங்கா தொழுகையில உறுதியா இருக்க மாட்டார், கியாமுலையில ஈடுபட மாட்டார், நோன்பு காலத்தில் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க மாட்டார், உரிய நேரத்துக்கு ஜக்காத் கொடுக்க மாட்டார், பொடுபோக்காக இருப்பார், நபிகளால் சுண்ணாவை கண்டா தூக்கி எறிந்து விட்டு செய்வார், போயிட்டே இருப்பார், முனாஃபிக்கான ஒருத்தராக இருப்பார். இப்ப இது ஒரு உள்ளத்துடைய ஆன்மீக ரீதியான உள்ள நோய்கள். இப்ப இந்த உள்ளத்திலிருந்து மருத்துவம் எப்படி வரப்போகுதுன்னா நல்ல உள்ளமாக அந்த உள்ளம் வந்தால்தான் இதற்கு சரியான தீர்வு காணலாம். அன்றைக்கு உறவுகளே, இன்னஹு கல்புல்லதி சலிம மின் குல்லி ஷஹ்வத்தின் துகாலிஃபு அம்ரல்லாஹி வ நஹ்யி. நல்ல உள்ளம் ஒருத்தட்ட இருந்தா அல்லாஹ்வுடைய ஏவல் அதன் சிவர் உரிய முறைப்படி செய்வார். அல்லாஹ் ஹராமாக்கியத நெருங்கவே மாட்டான். அதுக்கு மாற்றமாக அவர் உள்ளம் என்ன செய்யாது, மற்றவற்றை ஏவாது. ஷைத்தான் எப்படித்தான் வசுவாச கொண்டு வந்தாலும், தொழாத தூங்குன்னு சொன்னாலும் அவர் எழும்பிட்டு போவார். சுபவுக்கு நீ எழும்பாத, நீ தூங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு ஷைத்தான் கொஞ்சம் வசுவாசம் கொண்டு வந்தா சரி. அப்படி இல்லை, நான் என்னோட ரப்பை நான் சந்திக்கத்தான் போகணும். அதான் சொல்வதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னர் மஸ்ஜிதிலே இருப்பார். ஷைத்தான் உள்ளத்துல தரக்கூடிய அந்த வசுவாசம் உடைத்திருப்பார். அதான் இந்த நல்ல உள்ளம் இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான். அடுத்தது என்ன, அவருடைய ஆசைகள் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கு. ஆசைப்பட்டால்
அல்லாவுக்காக வேண்டி நான் இந்த பொருளை கொடுக்கணும், அல்லாவுக்காக வேண்டி இந்த பெண்மணியை நான் திருமணம் முடிக்கணும், அல்லாவுக்காக வேண்டி நான் சதக்கா செய்யணும், அல்லாவுக்காக வேண்டி நான் தொழணும், அல்லாவுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்யணும், அல்லாவுக்காக வேண்டி நோம்பு பிடிக்கணும், எல்லாம் வந்துட்டு ஒரு நலவை எதிர்பார்த்து தான் இருக்கு. இப்ப சலிம மின் உபூதியா, வணக்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் இஹ்லாஸ் இருக்கும். தொழுகையா மற்றவருக்காக வேண்டி அவர் பார்த்து என்னை புகழ வேண்டும், அவர் பார்த்து என்னை பேச வேண்டும், மற்ற சபையில் என்னை ஒரு ஹாஜியார் சொல்ல வேண்டும், பள்ளி தலைவராக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்ய மாட்டார், சதக்கா தான தர்மங்கள் ஏனைய வணக்கங்களை செய்ய மாட்டார். அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் அந்த நல்ல உள்ளமுடையவர் செய்வார், செய்யக்கூடியவராக இருப்பார். அடுத்ததாக அல்லாஹை பத்தி அச்சம் அந்த நல்ல உள்ளத்துல இருக்கும். இனி நேரமா அல்லாஹ்வை என்ன செய்வார், அஞ்சக்கூடிய மனிதராக இருப்பார். அடுத்ததாக வந்துட்டு உலகத்தை விட்டு எப்ப நான் விடைபெறட்டுக்கு இருப்பார். மவுத்து எப்ப வந்தாலும் அந்த நல்ல உள்ளம் உடையவர் இடிச்சுவாரு. எப்ப வந்தாலும் போறதா, எப்படா மௌத்து வருது, எப்படா அந்த கபூர்ல என்ன வைப்பாங்க, எப்ப நாம அந்த மலக்குமார கேள்விக்கு பதில சொல்லிட்டு சொர்க்கவாதி ஆகுவது, மறுமையை நாம சொர்க்கத்துக்கு போனோமே, இந்த மரண சிந்தனையோட இருப்பார். மரணத்துக்காக தயார்படுத்திட்டு மரணம் 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 என்ன செய்வாரு, உலகத்தை வெறுத்துட்டே இருப்பாரு. உலகத்துல மாடா மாடிக்கலாம் ஒன்றுமே தேவையில்லை, அல்லாவுக்காக வேண்டி ஒரு வழிபோக்கனாக வாழ்ந்தால் மட்டும் போதும். மறுமையை யோசிச்சிட்டு அது எந்த உள்ளம், சஹி நல்ல உள்ளம். அடுத்தது அல்லாஹை விட்டும் திரும்ப மாட்டுச்சு அந்த உள்ளம். தொலை போயிட்டு வந்தாருண்டா ரூமுக்கு வந்த ஆளுக்கு தலையை சொரிஞ்சுட்டு பாரு, போன நான் தொழுக முடிஞ்சு நான் 2 ரகா சுண்ணத்து சொல்லலையே, அடுத்த அதான் எப்ப வரும் பார்த்துட்டு பாரு, தொழுக முட்டியே என்ன செய்வாரு, அடுத்த அதான் எப்ப சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு பசிலேயே அப்படியே தொழுக இடத்திலே இருந்து என்ன செய்வார், இபாதத்துகள் செஞ்சுப்பாரு. அது யாரு செய்யற, சஹி கல்புன் சஹி நல்ல உள்ளமுடையவர் செய்வார். அடுத்ததாக வந்துட்டு எந்த நேரத்திலையும் அல்லாஹுவை பற்றிய கவலை தான், மற்ற எந்த கவலையும் இல்லை. அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் 50,000 ரூபாய் தரல, 50,000 திரம்ஸ் இவன் தரல, இவனுக்கு அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான், எந்த ஒரு கவலையும் இல்லை. அல்லாவுக்கும் நான் ஏதாச்சும் குறை வைத்திருக்கின்றேனா, அதுதான் அவரை சிந்தனை, வேற எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. இது எந்த உள்ளம், கல்புன் சஹி. அடுத்தது இவர் கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பாரு, நேரத்துல கொஞ்சம் கஞ்சத்தனம், நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்டா, டக்குனு செய்வாருன்னா கொஞ்சம் டைம் தாங்க, குர்ஆன் ஓதுற வேலைக்கு இன்னும் ஒரு பக்கத்தை ஓயினா 30 நிமிஷம் முடிச்சு, கொஞ்சம் டைம் தாங்க, நான் துஹா தொழுகை தொழிட்டு வா, கொஞ்சம் நேரம் தாங்க நான் கேமுல தொழணும், நான் நேரத்துல தூங்கணும். நேரத்தில் என்ன செய்வாரு, கஞ்சித்தனம் பிடிப்பாரு. அது யாரு, கல்புன் சஹி நல்ல உள்ளம் இருக்கிறவருக்கு அவர் அறியாமலே இந்த விஷயங்கள் நடக்கும். தொழுகையில் ஒரு இன்பம், தொழுகைன்னா ஒரு சந்தோஷமா வரும். நேரத்தோட போயிட்டுருவாரு. இமாம் சொல்ற கொஞ்சம் ஓதத்துல கொஞ்சம் பெரிய சூறா ஓதுங்க, இப்ப இருக்கிறவங்க அப்படியா, கொஞ்சம் குழுவல்லவாகத்தை 2 உடைச்சு ஓதினாலும் நல்லதுதான், அப்படிதான் இருக்கி. இந்த இவருக்கு 1000 தேவை, வெளி உலக தேவையில் 1000. ஆனா இவர் வந்துட்டு தொழுகையில வந்து ஒரு இன்பமா இருக்கு. சுண்ணத்து தொழுகையா, மாஷா அல்லா, முண்டுக்கு தொழுவாரு, பின்னுக்கு தொழுவாரு. எந்த ஒரு தொழுகையும் விட மாட்டாரு. கியாமுல்லைலா ரமலான் மாதம் அல்ல, ரமலான் அல்லாத காலங்களில் 11 தொழுவார். ஆனா இபாதத்தில் நன்மையை கொள்ளையடிக்கணும், அதான் அவர் என்ன திக்ரா செஞ்சுட்டே இருப்பாரு. சுபஹான் அல்லாவா நபி அவங்க 100 தடவை செஞ்சாங்க, செஞ்சுட்டே இருப்பாரு. லா இலாஹ இல்லல்லா பெருமதி, மாஷா அல்லா, இது வந்துட்டு சிலதுகள் பொக்கிஷமா சொர்க்கத்தில் புதைக்கப்படும். இந்த திக்ர ஓதுவோம், நன்மை நிச்சயம். அந்த கல்பு சஹி நல்ல உள்ளமுடையவர் செஞ்சுட்டே இருப்பாரு, திக்ரில் சலிக்க மாட்டார். சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று என்ன செய்வார், செஞ்சுட்டே சொல்லிட்டே இருப்பார். வாய் நோவு என்று என்ன செய்வார், நிறுத்த மாட்டார். அப்படி அந்த நல்ல உள்ளமுடையவர் இருப்பார். எனவே அன்பிக்கினிய உறவுகளே, இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த உள ரீதியான செத்த உள்ளங்கள், நோய் ரீதியான உள்ளங்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பதாக இருந்தால் இந்த உள்ளத்தை நிச்சயம் இந்த சஹீஹான கல்புன் சஹீஹான உள்ளங்களாக மாற்றணும். அடுத்த ஒரு அம்சமாகத்தான் நாம் எல்லோரும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனியை சேர்ந்தவர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொருத்தருடைய சலரிகளும் ஒவ்வொரு விதமானது. அல்லாஹ் மனைவருக்கும் பறக்கச் செய்யணும். அன்பிக்கின் உறவுகளே, இப்ப காலையில ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போறோம், திரும்பி 6 மணிக்கு வேலை முடியும். சிலர்களுடைய 8 ஹவர் வேலை செய்யக்கூடிய நேரம், சிலர்கள் 12 ஹவர் வேலை முடிச்சுட்டு வரங்க பெஸ்டா போக செய்வோம், ஒன்று சைனை வைப்போம், இல்லை ஃபிங்கர் வைப்போம். வேலை முடிச்சுட்டு திரும்பி வரப்போல என்ன செய்வோம், எல்லாம் வேலையெல்லாம் சரியா முடிஞ்சுட்டா என்ன செய்வோம், கணக்கை பார்த்துட்டு எமக்கு மேல பொறுப்பறிக்கக்கூடிய உதவி செல்வோம், நான் போயிட்டு வரோம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்தத
அடுத்த வேலையை பார்ப்போம். இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப அக்கௌண்ட் நான் இருந்தா இன்றைக்கு எல்லா கணக்கும் சரியா இந்த அவர் யோசிப்பார். இதே மாதிரி காலையில எழுப்பினோம், சுபோவுக்கு எழுப்பினோம், நைட்டுக்கு தூங்க போறோம். இந்த காலையில எழுப்பினத்துல இருந்து கண்மொழி பட்டத்தில இருந்து நைட்டுக்கு தூங்க போற வரைக்கும் நாம் செய்த எல்லாவற்றையும் சிந்திக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் உங்களை கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளத்திலே நீங்களே கேள்வியிலே கேட்டுக்கொள்ளும். என்ன செய்யணும்? முஹாசபத் நப்ஸ், உள பரிசோதனை செய்வது என் மீது கடமையான ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பிக்கினிய உறவுகளே, அதாவது இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, அல் முஃமினு கவ்வாமுன் அலா நஃப்ஸிஹி யுஹாசிபு நஃப்ஸஹுல்லாஹ். ஒரு முஃமின் என்ன செய்வான்டா, நைட்டுக்கு தூங்க போற நினைச்சுவான், தூங்க போற நேரத்துல உள்ளத்துல சுயபரித்துணை செய்வான். வஇன்னமா ஹஃப ஹிசாபு யௌமுல் கியாம. ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர் உள பரிசோதனை செய்ய செய்ய என்ன செய்யும்? அவர் பாவங்கள் குறையும், மறுமையில அவரை விசாரணை குறையும். அப்படி உள பரிசோதனை செய்யலையா, மறுமையில் விசாரணையில் கூடும் அவர் சொல்றாரு. அடுத்தது மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு அப்தன் கால லினஃப்ஸிஹி. இப்ப மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தூங்குவதற்காக வேண்டி சென்றால் என்ன செய்வாருன்னா, அலஸ்தி சாஹிபத்தன் கதா வ கதா. நாம நான் காலையில் எழும்பி இந்த பாவம் செய்யணும், நாம இன்றைக்கு தொலைக்குற நாம இந்த தவறு விட்டுட்டோம், சுன்னத்து தொழலையே, தொழுகையில கொஞ்சம் இஹ்லாஸ் இல்லையே, உது செஞ்சம் தானே, உதுல வந்துட்டு ஏதாச்சும் விட்டோமா, இப்படின்னு செய்வாரு. இல்ல நாம யாரோடு பேசக்குள்ள அவருக்கு மனம் புண்படுகின்றவாறு பேசினோமா, இல்ல அவரு நம்மள கோவப்பட்டிருக்காரா, அல்லாவுக்கு கோபமாக நடந்தனா, இன்னைக்கு ஜகாத் கொடுக்கணும் முடிவெடுத்தனே, ஜகாத்தை கொடுத்தனா, மனைவிக்குரிய கடமையை நான் செய்தனா, மனைவி சிந்திக்கிறா முஹாசபத்து நப்ஸ், மனைவி தூங்க கொள்ள நினைக்கால் சிந்திக்க அவள் அவருடைய உள்ளத்தில் பரிசோதனை செய்கிறார், கணவனுக்குரிய கடமையை நான் கொடுத்தேனா, பிள்ளைகளை சரிவர நான் பார்த்தேனா, இப்படி பல என்ன செய்யுது, உள ரீதியா நாம உள பரிசோதனை செய்கின்ற பொழுது உள்ளத்தில் கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருக்கும். இவர் அப்படித்தான் அலஸ்து சாஹிபத்தின் கதா, இப்படி என்ன உள்ள செஞ்சுட்ட இந்த உள்ளத்தை நினைச்சுவார், கம்பீரப்படுத்துவாரு, தட்டி கொடுத்து குர்ஆன் வசனங்களை கொடுத்து நினைச்சுவார், உள்ளத்தை ஒரு தலைவனாக குர்ஆனை கொண்டு ஆக்குவார். இதை ஏன் சொல்றேன்னா, நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும்? சுய பரிசோதனை ஒவ்வொரு நேரத்தையும் செய்யணும். இப்படி செஞ்சோம்னா நம்முடைய உள்ளத்தை செய்யலாம், கல்புன் சஹி, நல்ல உள்ளத்தை நோக்கி கொண்டு செல்லலாம். அதாவது இந்த உள பரிசோதனை என்பது இரண்டு வகையாக காணப்படுகிறது. ஒன்று நவ்உன் கபுலல் அமல், ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால் நம்ம உள்ளத்தை பரிசோதனை செய்யும். இப்போ ஒருத்தர் பாவம் செய்ய போறாரு, வட்டியில விழ போறாரு, ஒரு ஒரு வங்கி ஒன்றுக்கு போறாரு, ஒரு பைசா ஒன்று ஒரு பணம் ஒன்று வைப்பு செய்ய போறாரு. இந்த வங்கியில வந்து நாம அந்த பணத்தை வைப்பு செய்தால் வட்டி இருக்குமா, வட்டி சம்பந்தமா இருக்குமா, அப்படி ஒரு என்ன செய்யறாரு, மார்க்க ரீதியா யோசிக்காரு. ஒரு பெண்மணியோட பேசக்கூட யோசிக்காரு, இது பெண்மணியோட பேசுறது அந்நிய பெண்களோட பேசுறது சமாதானம் வருமா, அல்லாவோட கோபம் வந்துடுமா. ஒரு ஏழைகளுடைய சொத்துக்களுக்கு ஒரு பொறுப்புதாரியாக இருக்காரு, அவர்களுக்கு சொத்துக்களை கூட அவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுக்கறதுக்கு முன்னால யோசிக்கணும், இதுல ஏதாவது தவறுகள் நடந்துடுமா. ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கொள்ள, ஒரு தவறை செய்யக்கொள்ள, இந்த தவறு செய்தால், இந்த விபச்சாரத்தில் செய்தால், இந்த கொலையை செய்தால், இந்த அநியாயத்தை மற்றவனுக்கு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்ல, அப்ப இந்த ஹராத்தை விட்டு விட வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த அமலில், இந்த தொழுகையில் இஹ்லாஸ் இருக்கிறதா, இஹ்லாஸோடு தொழ வேணும் என்றாரு, அதே மாதிரி தொழுகிறாரு. அப்போ ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால முஹாசபத்து நப்ஸ், உள்ளத்துல பரிசோதனை செய்யறது. அடுத்தது வந்துட்டு ஒரு விடயம் நடந்ததுக்கு பின்னால உள்ளத்துல என்ன செய்யறது, பரிசோதனை செய்யறது. அது வந்துட்டு இமாம்கள் வந்து 3 வகையாக பிரிக்காங்க. அதே நான் முஹாசபத்து நப்ஸ் பஅதல் அமலி வஹுவ ثلاثه அஹதுஹா முஹாசபத்துஹா அலா தாஅத்தின் கஸ்ஸரத் ஃபீஹா மின் ஹக்கில்லாஹி தஆலா. அதாவது இப்ப வளமையாக தொழக்கூடிய ஒருத்தர், உதாரணமாக மக்ரிபுடைய தொழுகை வைத்துக் கொள்வோம். மக்ரிப தொழுகையில சுன்னத்து தொழணும். சில ஹதீதுகள் வருது, சுன்னத்தின் தொழாதவர் இருக்காங்க, சுன்னத்தின் தொழணும். அவர் வளமையை தொழிட்டு வந்தவர். அப்ப முஹாசபத் நப்சுக்கு இரவு உறக்கத்துல வாராரு. இன்னைக்கு சுண்ணத்துல வந்துட்டு ஏதாவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையில குறைகள் விட்டோமா, அப்ப சுண்ணத்து விட்டிருக்கமே. வளமையா தொழுது வந்தவர்னா ஞாபகம் வந்து தொழலாம், கலா செய்யலாம், அல்ல பிரச்சனை கிடையாது. இப்ப இன்னைக்கு நாம லுஹர் தொழுகமா, முஹாசபத் நப்சுக்கு வந்தவர் சிந்திக்காரு, லுஹர் கலாவாயிட்டு. ஃபமன் நசிய
யார் மறந்தாரோ தொழுகையை அவர் என்ன செய்யணும், அவர் ஞாபகம் வந்தவுடன் தொழுது கொள்ள. அப்படி தொழுகிறார். கடமைகள் ரீதியாக குறைகள் ரீதியாக என்ன செய்யணும், முஹாசபா செய்யணும் உள்ளத்தோடு. நடந்து முடிந்த விஷயம். இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறைகள் வைத்திருக்கின்றேனா, அதுல என்ன செய்யறாரு, அப்படி பார்த்து செக் பண்ணி பார்க்காரு, அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறாரு. அடுத்தது அயுஹாசிப நஃப்ஸஹு அலா குல்லி அமலின் கான தரகு கைரன் லஹு மின் ஃபஅலி. அடுத்தது வந்துட்டு நாம காலையில் எழுமினத்திலிருந்து நைட்டுக்கு உறங்க வார நேரத்துக்குள்ள சில விஷயங்களை நாம கன்ஃபியூஸ் ஆகி, அதாவது சந்தேகத்துல விட்டுருப்போம். இதை செய்யாம விட்டா நல்லமே என்று சில விஷயங்களை விட்டுருப்போம். அதை சுயபரித்தவன் செய்யும். நாம ஒருத்தருக்கு பணம் கேட்டாரு கடனுக்கு, அவரு கொடுக்காம இருந்து நல்லமா யோசிக்கும். அப்ப நல்ல மனுஷன் தானே, கொடுத்தா நல்லது தானே, அப்ப அதை செக் பண்ணிட்டு செய்யறேன், உங்களுக்கு நாளைக்கு நான் பணத்துக்குரிய ஏற்பாடு பண்றேன். அப்ப லாமாங்கிற அந்த அடிப்படையில ஒரு அமலை செய்யாம இருந்து, ஒரு செயலை செய்யாம இருந்திருக்கும். அதை சுயபரிசீலனை பொழுது சிந்திச்சு அதை செய்யணும், பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது வந்துட்டு சாப்பாட்டு விஷயங்கள், தொழுகை ரீதியான விடயங்கள், இதெல்லாம் வந்துட்டு இஹ்லாஸாக இருந்துச்சா, இஹ்லாஸோட தானே தொழுகினேன், சரியா 4 ரக்காத்தான தொழுகினேன், சரியா என்னுடைய தாயைத்தான் பார்த்தேன், நான் என் தாயுடைய வீட்டுக்கு வளமையா போறேன், தாயோட பேசினேன், தாயுடைய உள்ளம் புண்படுகின்றவாறு நான் நடந்தேனா, என்னுடைய மனைவியினுடைய குறைகளை நான் நிவர்த்தி செய்தேனா, அப்படி என்ன செய்யணும், உள்ளத்துல முஹாசபது நப்ஸ் என்ன செய்யணும், செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் செய்ய செய்ய ஹராம் செய்வது குறை. இப்ப இன்றைக்கு எத்தனை பாவம் செய்யணும், தூங்குற நேரத்துல யோசிக்கும். இன்றைக்கு காலை எழுமினத்துல இருந்து நாம அவனுக்கு வேண்டாத ஒரு வார்த்தையை உண்டு வாயால் சொல்லிட்டோம், பொய் பேசிட்டோம், அவனுக்கு அடிச்சிட்டோம், அவன் பாவம். ஒரு அனாதை சிறுவனுடைய சொத்துல இருந்து சூறையாடிட்டோம். எமக்கு மேலதிகாரியாக வேலை செய்யக்கூடியவர்கள் மரியாதை கொடுக்காம அவருக்கு அடிக்க போயிட்டோம். கம்பெனியில நாம பல அதாவது அசம்பாவிதங்கள் செஞ்சிட்டோம். அப்படிதான் தவறான விஷயம். அப்ப உள்ளம் செல்லும் உறுத்தும். அதான் நப்சுல் லவ்வாமா, உள்ளம் உறுத்திட்டே இருக்கும். ஏன்டாப்பா இதை செஞ்ச, தப்புதானே என்று உள்ள உறுத்தும். அப்ப நாம என்ன செய்யணும், அது தவறா திருத்தும். அது எங்க இடம்பெறும், முஹாசபது நப்ஸ், உள்ள பரிசோதனையில் மாத்திரம். நைட்டுக்கு உள்ள பரிசோதனை செய்யாம உறங்கினோம் என்றால் அந்த பைல் அண்டையோட க்ளோஸ். நாளைய பார்ப்போம், இன்றைக்கு கோலவை இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப உள பரிசோதனை செய்வதனால என்ன செய்யும், ஹராம் குறையும், தௌபாக்கள் செய்யும். யா அல்லாஹ், நான் இன்றைக்கு இந்த பாவம் செய்தேன், மன்னித்து விடு. தொழுகை ரீதியாக நாம் முஹாசபது நப்ஸ் உள பரிசோதனை செய்கின்ற பொழுது விட்ட பருளுகளை செய்ய நிறைவேற்றும், நன்மை கிடைக்குது நமக்கு. அடுத்தது ஒருத்தனை செய்யற இன்றைக்கு முஹாசபது நப்ஸ் உள பரிசோதனை செய்கின்ற பொழுது அவர் பார்க்கரு, எம்முடைய கைகளால் எம்முடைய காலால் நடந்து இந்த ஹராமானவற்றை செய்தேனே, என்னுடைய கைகால் ஹராமானவற்றை செய்தேனே, இந்த உடல் உறுப்புகளால் என்னுடைய வாயினால் ஹராமானவற்றை நான் பேசினேனே, ஹராமானவற்றை நான் கேட்டேனே, இசை கேட்டேனே, இப்படி எல்லாம் உள்ளத்தில ஒரு கேள்வி உருவாக்குறார். இன்னைக்கு நாம் செய்த தவறுகள் உண்டு. அப்ப நம்முடைய உள பரிசோதனையின் பொழுதோ கைகளால் நாவுல உடல் உறுப்புகளால் செய்தவற்றை நாம் முஹாசபா செய்கின்ற பொழுது, என்னுடைய உள்ளத்தில் கேட்கின்ற பொழுது உள்ளம் கைகளால் செய்த தவறுகளின் செய்வோம், அதோட என்ன நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தில் ஒரு உறுதியான முடிவை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்யணும், முஹாசபத் நப்ஸ், ஒவ்வொரு இரவைக்கும் உறங்கின்ற பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எம்முடைய சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சிறு பிள்ளையிட்ட என்ன செய்யணும், அந்த பண்பை வளர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உறங்குகின்ற பொழுது இன்றைய நாள் நான் செய்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன செய்ய ஒவ்வொரு விரலால எண்ணும். இன்னைக்கு தொழுதோம் உண்டு, இன்றைக்கு அதுக்கு மாற்றமா தொழாம இருந்தோம், ஒரு பாவம், ஒரு நன்மை ஒரு பாவம். அப்ப நாளைக்கு என்ன செய்யணும், இந்த பாவம் விடுபடணும், நன்மை கூடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய என்ன செய்யணும், பாவங்களை படிப்படியா அப்படியே குறைச்சிட்டே போவோம். அல்லாஹ் மன வரைக்கும் நல்ல ஒரு உள்ளத்தை தர வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் தூய்மையாவதற்கான ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் யா முகல்லிபுல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனி, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே உள்ளத்தை என்ன செய்யணும், மார்க்கத்தின்பால் நிலைத்திருக்க செய்ய என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஒன்றை நமக்கு கற்றுத்தந்தார். துஆ என்ன செய்யணும், நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்துட்டு உள்ளம் பரிசுத்தமானதாக வேண்டும் என்றால் அதிகமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப் 37வது வசனத்தில் கூறுகின்றான், இன்ன ஃபீ ஸாலிக லதிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கா ஸம்அ வ ஹுவ ஷஹீத். எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ,
சாந்தியான உள்ளம் இருக்கிறதோ அவருக்கும் செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களுக்கும் இந்த அல் குர்ஆன் மிகவும் படிப்பினையாக இருக்கும். அப்போ உள்ள அதாவது அல் குர்ஆன் செய்யும் நல்ல உள்ளத்தோட ஓதணும், ஓதனை செய்யும் நம்ம உள்ளங்கள் நல்ல உள்ளங்களாக விரிவடையும். அடுத்ததாக வந்துட்டு அல் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அதை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ப என்னோட உள்ளத்துல கை வைத்து கேளுங்க, என்னோட உள்ளம் செத்த உள்ளமா அல்ல நோய்வாய்ப்பட்ட உள்ளமா அல்லது நல்ல உள்ளமா? நோய்வாய்ப்பட்ட உள்ளம் செத்த உள்ளமாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? நல்ல உள்ளமாக இன்றிருந்து எம் அனைவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லிவானி வலவாயா, என்னை பற்றி ஏதாவது விடயத்தை நீங்கள் கேட்டால் பிறருக்கு எத்தி வைங்கன்னு சொன்னார்கள். எனவே நம்ம அல்லாஹ்வின் தூதர் சம்பந்தமாகவும் அல்லாஹ் சம்பந்தமாக அதிகமான அல் குர்ஆன் வசனங்களை பார்த்திருக்கின்றோம். அத்துணை விடயங்களையும் பிறருக்கு எத்தி வைப்போமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.